45 டேஸ் ஆஃப் நியூ வெயிட் லாஸ் சேலஞ்சில டே 28 பார்க்கலாமா? காலையிலே பிளாக் சோக்டு ரைஸ்ன்னு சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் டிக்கா பண்ணிக்கிறதுக்காக ஏர் ஃப்ரையர்ல சீசனிங்லாம் போட்டு வச்சேன். அப்புறம் குக்கும்பர், எக் ஒயிட்டு, கொஞ்சம் பச்சை பயிறு, ஆல்மண்ட் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். ஜிம் போனேன். இன்னைக்கு வெறும் ஒரு 4 வேரியேஷன்ஸ் தான் போட்டேன். லேட் புல் டவுனு, ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, செஸ்ட் ப்ரெஸ்ஸு, அப்புறம் ஃப்ளைஸு, கேபிள்ல வந்து புஷ் டவுன் போட்டேன். ஆனா பெருசா வீடியோஸ் எதுவும் கவர் பண்ணல. கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். அப்புறம் அம்மா கூட கொஞ்சம் வெளிய போற வேலை இருந்தது. ஸோ, அதெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. வரும்போது எனக்கு என்னோட ஃபேவரைட் இந்த பாழடைஞ்ச பங்களாக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், இந்த மோமோஸ் கடை தான். இது வெரி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண கைலாஷ் கிச்சனோடது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பைப்பிங் ஹாட்டோட அந்த அப்படியே காரமான சட்னி வச்சு சாப்பிட அப்படி இருக்கும். அப்புறம் நான் அந்த சட்னியும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. வந்து சைக்கிள்லாம் பண்ணேன். கொஞ்ச நேரம் ட்ரெட்மில் 30 மினிட்ஸ் ட்ரெட்மில் பண்ணேன். 15 மினிட்ஸ் சைக்கிள் ஓட்டுனேன். நான் அந்த சட்னி வாங்கிட்டு வந்தேன்னா, எனக்கு ரொம்ப மோமோஸ் கிரேவிங் ஆயிடுச்சு. அதனால அந்த சமோசா ஷீட் வந்து ஜெப்டோல போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு சூப்பரா மோமோஸ் பண்ணி ஸ்டீம் தான் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ரொம்ப செமையா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் மட்டும் ஏர் ஃப்ரையர்ல ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் நல்லா தான் இருந்தது. இப்படி தான் அப்படியே போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை பை மக்கள்ஸ்.